சந்தைக்கு கிளம்பிட்டோம். ஏன் பூக்குழி இறங்க மாட்டியா? வந்துட்டு என்ட்ரி ஆயிட்டோம். இந்த சைடு ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல். நம்ம வாங்க மாமூல் பொறிக்கடை கீரை பாருங்க 5 ரூபா தான், பரவாயில்லையா இருக்குது. காசு இல்லாத ஒரு கட்டு தான் வாங்கினதில்ல, 2 கட்டு வாங்கியிருப்பேன். உளுந்த மாதிரி பாருங்க, கிரைண்டர் நிறைய வருது. இதுக்கு என்ன நமக்கு டெக்னிக்னா, இதை நல்லா வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இழுத்து பிணைகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு புழுக்க வந்துட்டு நல்லா சாஃப்டா வரும். இன்னைக்கு என்ன வீடியோமா நம்ம எடுக்க போறோம்? வந்து என்ன வீடியோனா, இன்னைக்கு வந்து சந்தைக்கு போற வீடியோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சந்தை வீடியோ போட்டுருக்கோம். பாதி சந்தை தான் காட்டணும். முழு சந்தை, பெரிய சந்தை, எங்க சந்தை. இந்த பாதி சந்தையை வேறு சைடு நாங்க போறது வந்து உங்களுடைய வீடியோ எடுத்து நாங்க காட்ட போறோம். ஆமா, ஆல்ரெடி போட்ட சந்தையில வந்து நாங்க பாதி தான் கவர் பண்ணியிருந்தோம். அது இல்லாம அதுல ரேட் எதுவுமே நாங்க சரியா மென்ஷன் பண்ணல. அதனால இந்த வீடியோல வந்துட்டு நாங்க ரேட்டோட எல்லாம் எவ்வளவு விலைக்கு எல்லாம் விற்குதுன்னு நாங்க உங்களுக்கு இதுல சொல்ல போறோம். சந்தைக்கு போறதுக்கு இவ்வளவு மேக்கப்பாமா? குளிச்சா எப்பயுமே தண்ணி ஊத்தல ஒரு மேக்கப் பண்ணதான் நல்லா இருக்கும். தண்ணி ஊத்தல மேக்கப் பண்றேன், கூட்டெல்லாம் கூட்டிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு சந்தை கிளம்புறதா வேலை. அரிசி வேற இன்னும் உளுந்து சந்தைக்கு வேற போட்டு தான் ஆட்டோம். உளுந்த பக்கம் ஊற வச்சேன் ஃப்ரிட்ஜில். பார்ப்போம். ஓகே, ஆமா, ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறும். சரியா, இவ்வளோ தண்ணி வேற நிற்குது. தண்ணி இவ்வளோ கீழே ஊற்றி கிடக்குது. குண்டா இது ஓட்டு குண்டா வச்சுருந்தேன், எனக்கும் தெரியும். தவிட்டா இருக்குது. குண்டா நல்ல குண்டாதான். இவ்வளோ தண்ணி நிற்குதுங்க. ஃப்ரீசர்ல இருந்து கூட வந்துருக்கலாமா? ஃப்ரீசர்ல எல்லாம் தான் வச்சிருக்கிறேன். அதுல ஒன்றும் ஈரம் இல்லையே. புளி வச்சு தண்ணியும் ஊற்றல. அதுவும் இல்லாமல் குண்டா இருந்து எதாவது ஆயிருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. அடாடா, ஏதோ ஒரு வேலைக்கு போனால் ஒரு வேலை எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்துருக்குது. சந்தைக்கு போகிறதா சரி, மழை நம்ம டீ வச்சு குடிச்சு வந்து கூட அரிசி ஆட்டிக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்தா தண்ணி ஊற்றி. சரி, ஓகே, நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சந்தையில் சந்திப்போம். ஆமாம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ சந்தைக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மணி 6 ஆக போகுது. போன 7 மணி யாருக்காச்சும் ஊருக்கு சேரணும், வந்து சாப்பாடு செய்யணும், மாவு ஆட்டணும். அதனால இப்போ கிளம்பிட்டோம். எப்பயுமே லேட்டாக தான் போவோம். இன்னைக்கு வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் வெளிச்சத்துலேயே போகணுமேன்னு நேரமாக போகிறோம். நேரமாக போனால் ரேட் எச்சா இருக்கும். இல்லை இல்லை, இப்போ எல்லாம் பூ கட்டி கட்டிக்கிறாங்க. அதனால எதுவும் ரேட்ல இல்லை. போனமா டக்கு டக்குன்னு எடுத்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சந்தைக்கு கிளம்பிட்டோம். சந்தைக்கு போகிறவங்க தான் அக்னி மரம் கழுது. அக்னி மரம் கோயில் வந்து இப்போ பங்குனி மாதம் வந்து கம்பம் நட்டாச்சு. இன்னும் நோம்பிக்கின்னு ஒரே மருந்தாக இருக்குது. அதுக்குள்ளேயே கம்பம் நடுறதுக்கு முன்னாடி பந்தல்லாம் போட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நாங்கள் சந்தைக்கு அதில் போகிறோம். போகும்போது நம்ம சாமி தாண்டி போகிறதுக்கு, சாமி கும்பிடா போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அதுக்கு மேலே தான் சந்தை கிளம்புறேன். அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வந்து பூக்குழி இறங்குது, வேடிக்கை பார்க்கணும். தாயே, ஏன் பூக்குழி இறங்க மாட்டியா? பூக்குழி இறங்க வேடிக்கை தான் பார்ப்பாரு. ஆமா, அது போற சாமி, நம்ம சாமி சக்தி கணக்கு. முன்னெல்லாம் வந்து அப்படியே குண்டை இறங்குறதுக்கு வந்து அப்படியே வந்து விறகு வச்சு பற்ற வச்சு இது பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து தொட்டி மாதிரி செங்கல் வச்சு குளிப்பு வச்சு செங்கல் மாதிரி வச்சு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ தயிர் வடை கடைக்கு வந்துட்டு நேரமாக சந்தைக்கு வந்தங்காட்டியே சரி தயிர் வடை வாங்கிட்டு சந்தைக்குள்ளே போகலான்ட்டு இப்போ தயிர் வடை வாங்கிட்டு இருக்கிறேன். தயிர் வடை வாங்கிட்டு அப்படியே சந்தைக்கு போக நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். போகிற போக கடவுள் ஒவ்வொன்றும் எவ்வளோ விலை கேட்டு பார்ப்போம். அதெல்லாம் எவ்வளோவுக்கு விற்குதுன்னு அப்படியே ஒவ்வொன்றா கேட்டுட்டு வாங்கிட்டே போக வேண்டியதுதான். நீங்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்து எவ்வளோ விலை வச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் பார்த்து எல்லாம் வாங்கலாம். என்ன பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன். இது என்ன வெங்காயம் வெள்ளை கலர்ல இருக்கு? அது ஒரு வெங்காயம் வெள்ளை கலர் வெங்காயம். ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் கிலோ எவ்வளோமா? கிலோ அது அளவுக்கு வெள்ளை வெங்காயம் 1.5 கிலோ 3 கிலோ 100 ரூபாயா? நான் 4 கிலோ கேட்குறேன். 2 கிலோ 50, 2.5 கிலோ 50, 2 கிலோ 50, 3 கிலோ 100. எப்படி
எவ்வளவுமா அது? 10 ரூபா. பாதியெல்லாம் வாடி தான் இருக்கு தம்பி. வியாபாரில் எப்படா போகுது? எவ்வளோமா கிலோ? கிலோ திராட்சை எவ்வளோ கேட்டேன், கிலோ 80 ரூபா சொன்னாங்க. சரி 1/2 கிலோ போட்டுக்கணும். திராட்சை வாங்கிட்டேன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், 2 பக்கம் ஃபுல்லும் கடை வீதியாக தான் இருக்குது. சரி பாப்பா என்ன வாங்கலாம், அப்படியே ஏதோ ஒன்று கேட்டு வாங்க வேண்டியதுதான். ரோஸ் அப்படியே போயிட்டு இருந்தேன். ரோஸ் செடி கட்டி கட்டி வச்சுருந்தாங்க. 5 பூ 6 பூ எவ்வளோ கிடையாது 10 ரூபானாங்க. சரி அது ஒன்று எடுக்கலாண்டே கலர் பார்த்து இப்போ ஒரு பூனை எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறேன். வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டோம். இந்த சைடு ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூல் பார்த்துக்கோங்க. என்ன கரோடு அது? நெத்திலி கரோடு. அதில் போடுங்கண்ணா. நல்லா தூள் அள்ளி போடுற போடலாம். செய்யவே இல்லை. இங்கே சந்தையிலே வந்து சூடாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேணுங்கிறது எல்லாமே போட்டுருவாங்க. சமோசா, சில்லி, பஜ்ஜி, பலகார ஐட்டம் எல்லாமே. வாங்குறியாமா? அதெல்லாம் வேண்டாவா, ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்கும். ஆமாம், என்ன நம்ம ஊர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். பீன்ஸ் தான் எவ்வளோமா கூறலாம்? கூறு 5 ரூபா. எப்பயுமே சந்தைக்கு வந்தோம்னா இந்த அப்பனை தான் வாங்குவேன். எது எடுத்தாலுமே கூறு 5 ரூபா, எல்லா பக்கம் 10 ரூபா. இந்த அப்பம் மட்டும் தான் 5 ரூபாய்க்கு விற்பாரு. அது சரியான கூட்டமாக இருக்கும். நாங்கள் நேரமாக வந்தங்காட்டி இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. வாங்குறதால பிசுக்கு வேறு, எதில் எடுத்தாலும் பிசுக்கு வேறு தருவார். அதனாலவே கூட்டம் நிறைய இந்த அப்பனுக்கு சேரும். உங்களுக்கு ஒரு கூறு 5 ரூபா, உங்களுக்கு ஒரு 5 ரூபா. 5 ரூபாய்க்கு பரவாயில்ல. பரவாயில்ல. அப்போட எப்பயுமே 5 ரூபா தான் கூறலாம். கூட்டம் கொஞ்சம் நேரம் போல செம்ம கூட்டம் போல. இப்போ கூட்டம் தான் டக்குன்னு வாங்கியாச்சு. ஒரு காய் சாப்பாடுக்குன்னா போதும், வாங்கினா ஒரு காய் சாப்பாடு செஞ்சுக்கலாம். 5 ரூபாயா? வாங்கலையா? வேண்டாம், 10 ரூபா தான் கரெக்டு. 5 ரூபா பழம். 5 ரூபா பரவாயில்ல. பரவாயில்ல 5 ரூபா எங்களுக்கு வச்சுருக்காங்க. பூ எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபா ஏது வேணாலும் போட்டு காட்டியாச்சுங்களே. வாங்கியாச்சு. இல்ல அங்க ஒரு பூ வாங்கிட்டோம். இல்லைன்னா இது பரவாயில்ல. 10 ரூபாய்க்கு அங்க 20 ரூபான்னு வேணும். இது பரவாயில்ல. 10 ரூபா 20 ரூபா பூ 10 ரூபா 20 ரூபா பூ 10 ரூபா. 20 ரூபான்னு வேணும். இது 10 ரூபாய். இது பரவாயில்ல. நம்ம வாங்க மாமூல் பொறிக்கடை. சின்ன வரைக்கும் பெரிய வரைக்கும் அது பாருங்க.
பாருங்க இவங்க தான் எங்களுக்கு மாமூல் பொறிக்காரு. கொரோனா டைம் தான் நாங்கள் கொஞ்சம் சந்தையில் வீட்லேயே வாங்கி அங்கே ஒருத்தர் மாமூல் பண்ணிட்டு அங்கே விட்டுட்டு இங்கே வந்து வாங்கிட்டோம். சத்துலாம் கொடுக்குறாரு. 80 ரூபாய் போச்சு பாருங்க. 400 ரூபா கொண்டு வெறும் 40 ரூபா தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது. அநியாயத்துக்கு செலவாயிடுச்சு. சந்தைக்கு 1000 ரூபா பண்ணாலும் 10,000 இருக்குது. சில்லி பவுடர் பாக்கெட் ஒன்று 10 ரூபா பாக்கெட் ஒரு வெங்காயம் ஒரு கிலோ வாங்கிட்டு போக வந்து இது எந்த ஊர்னு கேட்குறீங்க. நாங்கள் வந்து பள்ளிப்பாளையம், ஈரோடு பக்கம் இருக்கிற பள்ளிப்பாளையம். லேண்ட்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லேண்ட்மார்க், பள்ளிப்பாளையம் சனி சந்தை. இங்கே தான் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு இது நடந்ததுன்னா இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அக்கா பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தங்க வந்துட்டாங்க. ஆமாக்கா, எவ்வளோ தம்பி முருங்கக்கா? இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வாங்கினா ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லது. வாங்குமா 10 ரூபா தானே வாங்கு. சரி 30 ரூபா தான் வெங்காயம் வாங்கல, அடுத்த ரூபாய்க்கு காசு இல்லை. அப்புறம் எது கேட்ட? மசாலா ஐட்டம் ஹோம்மேடாண்ணா? ஓகேண்ணா. என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க? என்னென்ன இருக்குது உங்ககிட்ட? எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அஜினாமோட்டோ கலக்காம இயற்கையான ரசாயன கலவை இல்லாத சுத்தமான சாம்பார் பொடி, கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பொடி, காரப்பொடி எல்லாம் கிடைக்கும். எங்களுடைய பிராண்டு விசி மசாலா பிராண்டு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9943841789. ஓகேண்ணா. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் பார்சல் கூட அனுப்பிச்சிடுவீங்களா? அனுப்பிச்சிடலாம். ஓகேண்ணா. இதுலயே பொறுக்கி பொறுக்குந்த கூடாது. 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்க. 35 வேணி பார்த்து ரொம்ப போதுமா நல்லா வேலைக்கு போறேன். ஆமாம்மா நாளைக்கு தான் போறேன். அமௌண்ட் வெள்ளரிக்காய் வச்சு கீரை ஒரு கட்டு வாங்கி போட்டேன். வாடி போகும், நாமளே வாடி போனோம். போன டைம் வந்துட்டு நாங்கள் இந்த வழியாக உள்ளே வந்தோம். ஏமா? ஆமாம், இந்த வழி வந்து அந்த வழியை போனோம், இந்த வழி அந்த வழியை வந்து இந்த வழியில் வெளியே ஓடிட்டு வராங்க. இதுதான் எங்களுடைய முழு சந்தை. இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வாங்கிறதுக்கு ஆசைலாம் இருந்துச்சு. A few moments later. சந்தைக்கு போயிருந்து எல்லாம் செலவு பண்ணியாச்சு. இந்த அதான் எடுத்து கிளீனாக எடுத்து வைக்கிறதே எனக்கு வேலை. பாருங்க, சின்ன வகை கிலோவே 20 ரூபா தான், பரவாயில்லையா இருக்குது. காசு பத்தாவது பெருசு இல்லை, இன்னொரு கிலோ வாங்கியிருப்பேன். 400 ரூபா கொண்டு காசு பத்தலை. சரி போட்டு இது 1 கிலோ வாங்கி வந்துட்டேன். இந்த பக்கம் போனதான் எனக்கு கொஞ்சம் சௌரியம். எனக்கு தான் மாமூல் காரெலாம் இருக்க வாங்கியிருப்பேன். இந்த வாட்டி அந்த பக்கம் போனாடி எனக்கு காசு தான் அதிகமாக செலவாச்சு.
கோல் அடிச்சுக்குது. சரி, வேற என்னென்ன வாங்கணும்னு காமிச்சிரு அப்படியே. பாருங்க, வெள்ளரிக்காய் பரவாயில்ல 10 ரூபாய்க்கு. இந்த வெயிலுக்கு இது பரவாயில்ல, வெள்ளரிக்காய் 10 ரூபா தான். என்னோட வித்தியாசமே தெரியல, எது 20 எது 10 ரூபான்னு தெரியல. பாருங்க, ஒரு கல்ல வந்து 20 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்குங்க, ஒரு கல்ல வெறும் 10 ரூபாய்க்கு தான் விளையாது. எது 20 ரூபா பூ எது 10 ரூபா பூன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு, எதுன்னு எனக்கே தெரியல. ஆமா, அநியாயத்துக்கு கொள்ளையடிச்சா 20 ரூபாய்க்கு கொள்ள, 10 ரூபாய்க்கு ரொம்ப ஈஸி. இதான் நினைக்கிறேன், இதுதான் 10 ரூபா இந்த பூவு, இது 20 ரூபாய்ங்க. 2 பூ 30 ரூபா. சில்லி போட்டா எவ்வளவு வரும்? அதான் சந்தைக்கு முன்னாடியே எல்லாம் விலை வச்சு ஆமா, உள்ளுக்குள்ள போய் எதுவுமே வாங்கணும். வெளியே நம்ம முன்னாடி விட எல்லாமே விலை அதிகம் தான். நம்ம போய் முன்னாடி வாங்கிட்டோம், உள்ள போட இவ்வளவு சகாயமா இருக்கு. ஒரு பூவே நம்ம காசு 10 ரூபா போச்சு, 3 பூ வாங்கிருக்கலாம், அப்ப 2 பூவா போச்சு. சரி இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனாலதான் எங்க அம்மா எப்பயுமே பின்னாடி அந்த பின்கேட்டு அந்த இடத்துல போவேன், இந்த ஆடு போக மாட்டேன். சரி, இந்த வாட்டி தான் சரி வீட்டு எடுத்து, ஏன்னா அந்த ஆடு எடுத்து போய் இந்த ஆடு காட்டலேன்னு இந்த ஆடு அந்த வாட்டி போனேன் நானு. உருளைக்கிழங்கு பாருங்க, 1/4 கிலோவே இருக்கும், 5 ரூபா தான் அது. பரவாயில்ல. எப்பவுமே அந்த அப்போ கூட பரவாயில்ல தான். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே சேர்த்து 15 ரூபா தான். பாருங்க, இதெல்லாம் சேர்த்து 10 ரூபா தான். பரவாயில்ல. திராட்சை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ கொட்டலை திராட்சை, இப்போ வெயிலுக்கு வந்து சீசன் வந்துச்சு. கிலோ 80 ரூபா, அரை கிலோ 40 ரூபா. அது வந்து இந்த 10 ரூபாய்க்கு சேர்த்து 50 ரூபாய்க்கே தான் போடுவாங்க. 10 ரூபா உங்களுக்கு கையில் தரதுக்கு உங்களுக்கு மனசு வராது. சரி போடணும்னு 50 ரூபாய்க்கு திராட்சை வாங்கி விட்டோம். இனிப்பா இருக்கா? இது இனிப்பா இருக்கும், பழமானது தான். பழமா தானே, சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம், நம்ம காலையில் சாப்பிட்டுக்கலாம். இல்ல, இந்த மாதிரி பழமா இருக்க இனிப்பா தான் இருக்கும். அதுதான் பார்த்தா இந்த மாதிரி பழமா தான் எடுப்பேன். காயா எடுத்தா எனக்கு பிடிக்காது, அது புளிக்கும். அதான் பழமா நான் பார்த்து விடுவேன். கருவாடு வந்து 100 கிராமே நெத்திலி கருவாடு 140 ரூபா. 130 ரூபாய்க்கு இருந்தேன், குட்டிக்கிட்டே இருந்தேன். அது தலை பிடிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதனால கொஞ்சம் பெரிய விட்டா 140 ரூபாங்க, பரவாயில்ல 100 வாங்கிட்டேன். இங்க பாருங்களே, பூச்செண்டு பரவாயில்லையா இருக்குது, 10 ரூபா தான் ஒரு கட்டே. பரவாயில்ல, இவ்வளவு பரவாயில்ல. எத்தனை பூ இருக்குது? 2 6 பூ இருக்குது. 10 ரூபா. 3 பூ 5 ரூபா தான். பரவாயில்ல. 6 பூ இருக்குது. கனவர் பூ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். செவந்தி பூ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இது சாமிக்கு வச்சுக்கோ, செவந்தி பூவு. கனவர் பூவும் ரோஸும் எனக்கு தலைக்கு. இது கட்டுன்னு உதிரி பூவை விழுந்துறேன், நான் கட்டி வச்சுக்குவேன். பாருங்க, இப்ப மேட்சை காட்டு வாங்கி 1.5 கிலோ 50 ரூபான்னு மனசார வாங்கிட்டேன். உள்ளுக்குள்ள போனா இந்த சைஸ் இதோட ஒரு சுத்து தான் கம்மி. கிலோவே 20 ரூபாய்க்கு போடுறாங்க. நான் மாமூலம் வாங்குறாமா கிட்ட. இதெல்லாம் 35 ரூபா ஆகுது. 10 ரூபாய்ச்சு. 5 ரூபாய் சாவலியா? 25 35 10 ரூபா. 20 ரூபா தானே? சரி 20 ரூபா. இவன் எனக்கு பெருசா வேணும், பெருசா உனக்கு மனசே வர படிக்குது. சின்னதா வாங்க, சின்னதா பாட்டு பாடினா சரி போடான்னு பாரு. 50 ரூபா போட்டு 1.5 கிலோ வாங்கிட்டேன். இன்னும் பாட்டு பாட மாட்டேன். 1 மாசத்துக்கு வந்து அடி தான் வச்சுக்கணும். ஆம்லெட்லாம் போடுறதா இருந்தா சின்ன வெங்காயம் அரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் பெருசா வெங்காயம் கேட்டேன். காலிஃபிளவர் 2 பூ வாங்கினேன், 30 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு சில்லி பவுடர் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். மேல நம்ம வீட்டுல இருக்கிற பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கோ, நம்ம பாடி கொஞ்சம் சேர்த்துனா வேலை முடிஞ்சுது. நம்ம பாடி இஞ்சி பூண்டு போட்டு அவ்வளவுதான் வேலையே. ஓகே, இந்த வாட்டி எனக்கு அநியாயத்துக்கு காசு செலவாயிடுச்சு. பொருளே எடுக்கல பாருங்க, பொஸ்குன்னு போச்சு. எவ்வளவு பொருள் வாங்குவோம் உங்ககிட்டயும் நான் காட்டியிருக்கிறேன். எவ்வளவு இது இந்த வாட்டி அநியாயத்துக்கு எனக்கு காசு என்னமா ரொம்ப குறைஞ்சமா இருக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. கீரை பாருங்க 5 ரூபா தான், பரவாயில்லையா இருக்குது. காசு இல்லாத ஒரு கட்டு தான் வாங்கினதில்ல, 2 கட்டு வாங்கியிருப்பேன், 1 தான் வாங்கினேன். இது இங்க வாங்கினா கட்டு 10 ரூபா. சந்தையில பாருங்க ஃபுல்லா காட்டியிருக்கிறோம். எந்த ஊர் நீங்க? எங்க ஊர் பள்ளிப்பாளையம் சந்தை தான் ஃபுல்லா சுத்தி காட்டியிருக்கிறோம். பள்ளிப்பாளையம் சனி சந்தை. எங்க ஊர்லயே புதன் சந்தைன்னு ஒண்ணு தனியா இருக்கு. ஆமா, புதன் சந்தை இருக்குது, அது அக்ரவாரத்தில் இருக்குது. அது வந்து புதகம் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய சந்தை. அது புதகம் போடுவாங்க. இது வந்து சனி சந்தை, சனிக்கிழமை எங்க வீட்டு பக்கத்துலயே போடுறாங்க. அது கொஞ்சம் தூரம் போகணும், அக்ரவாரம். அது 1 கிலோமீட்டர் போகணும். பொருளெல்லாம் எடுத்து அதாவது எங்க வைக்கணுமா அதெல்லாம் பிரிட்ஜாலே கரெக்டா எடுத்து வச்சுட்டு பூ எடுத்தேன். சரி, பூப்பை கட்டிட்டு இருக்கிறேன். அரிசி ஊற வச்சிருந்தேன், ஆட்டாலையே ஆட்டலாண்டு. இப்போ டைம் இல்லை, இப்போதான் போட்டு கிரைண்டர் போட்டு கிரைண்டர்ல உளுந்த மாதிரி போட்டிட்டு இருக்கிறேன். இங்கே பூ கட்டிட்டு இருக்கிறேன். டிவி பார்த்து வேலை செய்யறோம். சப்பாத்தி சொல்லலான்னு தம்பி வந்து தினேஷ் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். அவன் சப்பாத்தி சொல்லுவான், நான் வந்து சப்பாத்திக்கு குழம்பு நான் வச்சேன் கண்ணினேன். சரிப்பா நான் செய்யறேன். என்ன குழம்பு பார்க்க போறேன்? கிழமை குருமா வச்சுக்கோ, நல்லா இருக்கும். சப்பாத்தி சூப்பரா இருக்கும். எனக்கு குருமா தான் வைக்கிறோம். அது
கட்டிடலாம் அப்படின்ட்டு பூ கட்டிட்டு இருக்கிறேன். அரிசி ஓடுது, இங்க பூ வேலையாகிட்டு இருக்குது, டிவி பாட்டு ஓடுது, எல்லா வேலையும் மழை ஒரு 8-9 மணிக்குள்ள சாப்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். சரி ஓகே, இப்போ நான் போய் சப்பாத்தி சுட போறேன். சப்பாத்தி மாவு நான் தான் வந்து சப்பாத்தி இப்போ சுட போறேன், பார்ப்போம். உளுந்து பருப்பு பாருங்க, நான் வந்து 2 கிலோ அரிசி ஊற வச்சேன். சின்ன டம்ளர்ல ஒரு 1.5 அப்படி டம்ளர் உளுந்தா ஊற வச்சேன். இந்த குட்டி டம்ளர் இவ்வளவு வெந்தயம் தான் போட்டேன். பாருங்க உளுந்து பருப்பு பாருங்க, கிரைண்டர் நிறைய ஒரு இதுக்கு என்ன நமக்கு டெக்னிக்னா, காலையில நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி பிரிட்ஜில் எடுத்து நம்ம வச்சு நல்லா ஊற வச்சு பிரிட்ஜில் ஊறி எடுத்துட்டு மாட்டோம்னா மாவு வந்து நல்லா மத நிறைய மாவும். நான் எப்படி இப்படிதான் செய்வேன். சப்பாத்தி சுடு வராம அதுக்கு வந்து அளவு மாவு தேவை. 3 பேருக்கு எவ்வளோன்னு எடுத்து தெரியாது. நான் குத்து மதிப்பா நான் எவ்வளவு வேணா எடுத்து போட்டு செஞ்சிருவேன், பரவாயில்ல உனக்கு. அளவுதான் அவங்க எப்பதான் தெரியும். நம்ம வீட்டுக்கு எவ்வளவுதான் செலவு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்னமோ டெய்லி நான் சப்பாத்தி சொல்ற மாதிரி பேசுறேன். எல்லாம் கத்துக்கணும். நீ டெய்லி சொல்றது இல்லை, நானும் டெய்லி சொல்றேன். எல்லாம் ஒரு அளவு தான். பூண்டு ஈரோட்டில் 1.5 கிலோ 100 ரூபான்னு வேணும். இப்போ சந்தையில் பார்த்தா கிலோவே 40 ரூபா, இல்லை கிலோ 50 ரூபா 60 ரூபான்னு வாங்குது. கிலோ வந்து 60 ரூபான்னு சந்தையில் இந்த அளவுக்கு விற்குது. நான் இந்த வாரம் வாங்கல, சரி வீட்டில் பூண்டு இருக்குதுன்னு வாங்காது வந்துட்டேன். சரி கோதுமை மாவு எடுத்து போடு. மாவு பாருங்க, பக்கெட் நிறைய இருக்குது. நான் தான் அரைச்சி வச்சது, அரைச்சி தான் பேருக்கு வச்சிருக்கேன். நாங்கள் எடுத்து செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. மாவு அப்படியே இருக்குது. சரி நீங்கள் சப்பாத்தி சொல்லணும்னு மாவு எடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாம் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு பக்கெட் நிறைய இருக்குது. வேணுமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் சும்மா போடுது நமக்கு கோதுமை. வாங்கி நம்ம காய வச்சு நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுட்டா நமக்கு எந்த நேரமும் எதிராமல் எடுத்து செஞ்சுக்கலாம். ஓகே, நமக்கு மாவு பாரு, இவ்வளோ மாவு எடுத்தால் போதும். நமக்கு என்ன பண்ணுறோம், இது 1/2 கிலோ மாவு வரும். 1/2 கிலோ. சரி ஓகேம்மா, இன்னைக்கு வந்து புல்கா செய்ய போறோம். புல்காவா? ஆமா. அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். புல்காலாம் சூப்பராக இருக்கும். என்ன சூப்பரா இருக்கும். சப்பாத்தினா எண்ணெய் ஊற்றி சுடுவோம், இது எண்ணெய் ஊத்தாம செய்யறோம், அவ்வளோதான். இந்த என்ன சுட்டு அடுப்புல போட்டு சுடுவீல, அதான் சொல்றேன். அதான் இவன் செஞ்ச ஒரு டெக்னிக் மாதிரி செய்வான். இவன் ஒரு மாதிரி செய்யறாலும் நல்லா இருக்குது. அதான் அவனை விட்டுறது, சப்பாத்திக்கெல்லாம் அவனை தான் விட்டுறது. சரி ஓகே, அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுரும். உப்பு போடுமா? உப்பு போட தெரியாது, என்ன மறுபடி போட தெரியாது. இது வேலை செய்யறது. அதெல்லாம் சின்ன சின்ன உதவி செஞ்சு கொடுத்தாதான் மிச்சதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, எல்லாம் நம்ம கற்றுக்கணும் போதும். ஓகே சரி ஓகே, இப்போ நான் பிணைஞ்சிட்றேன். காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம புல்காவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு லைட்டாக அந்த டேஸ்ட்டை வந்துட்டு எச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்பயும் போல் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த மாதிரி மாவு பிணைஞ்சிக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம எண்ணெய் அவ்வளோக்கு ஆட் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. என் ஃபேஸ் வந்து கவர் ஆகணும்னு நான் என்னென்னமோ பண்ணுறேன், என் ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. இதை நல்லா வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இழுத்து பிணைகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு புல்கா வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிணைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புல்கா நல்லா வரும். ஸோ இதை நம்ம பிணைஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். சப்பாத்தி ஒரு பக்கம் தினேஷ் சப்பாத்தி சுட்டுட்டான். இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வைக்கிறேன். கடலமாவு குருமா வச்சுட்டு இருக்கிறேன். சாம்பார் வச்சுட்டா எங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஆல்ரெடி கடலமாவு குருமா வந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு போட்டாச்சு. அதோட லிங்க் கீழே தர, மறக்காம போய் பார்த்துக்கோங்க. என்ன பெரிய சேமியே இல்லைங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் 3 போட்டு எல்லாம் வணக்கிட்டு கடலூட்ட மாதிரி போட்டு பாருங்க. கடலமாவு ஒரு 50 கிராம் அளவு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாம் கரைச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற்றி கொதிக்கிட்டா சாம்பார் ரெடி. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். நான் சுட்ட சப்பாத்தி பாருங்க, சப்பாத்தி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ஆமா, இங்கே இருக்குது. அதான் பெரிய சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்குது, நல்லா மெதுவா இருக்குது, பார்த்தாவே ஆசையா இருக்குது. சாம்பார் வச்சதுமே சாப்பிட்றதா வேலை. நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்களும் வாங்க எங்க வீட்டுக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சூப்பரா வரும். இதே மாதிரி மெத்தட் நம்ம எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும். செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத அம்மா கைது சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பாய், see you. எங்க நானும் see you. வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கேன்.